அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தா என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில தான் நம்ம எடுக்கிறோம். இந்த வீடியோ தினமும் போடுவதன் நோக்கம் வந்து நீங்க சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க படிக்கும் பொழுது மேக்ஸ் சார்ந்து படிங்க. எங்கனாலும் உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரு சொல்லி கொடுத்தாலோ அல்லது நீங்களே ஓனா ப்ராக்டிஸ் பண்ணாலும் மேக்ஸ் சார்ந்து படிங்க. முக்கியமா ஆப்ஷன் பையர், புரியுதுங்களா? ஏன்னா மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் தான் அது இயங்கும். அதனால ஓகேங்களா. அதே போல நம்ம வேல்யூஸ் வந்து சொல்றது எல்லாமே அப்பெல்லாம் நம்ம சார்ட்ல எல்லாமே போட்டு இது பண்ணி சொல்லுவோம். இப்போ வந்து அந்த இதெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் இந்த இதை மட்டும் சொல்றேன். ஓகேங்களா, வாய்ஸை மட்டும் நான் சொல்றேன். அதுல வேற வாய்ஸ் கேட்டு நோட் பண்ணிக்கோங்க வேல்யூஸ். ஓகேங்களா, சரி. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில தொடங்குது. அதுக்கான டீடைல்ஸ் எல்லாரும் டாபிக் யார் யார் மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அனுப்பிட்டேன். ரிசீவ் ஆகாத யாராவது இருந்தாலும் இல்லை கிளாஸ்க்கு வரணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சரி, இன்னைக்கு 22,000 புட்டு, 22,000 புட்டுங்க. 92 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் ஆகும். இல்லைன்னா நிஃப்டி அங்கிருந்து ஏறுறதுக்கு அப்பாகிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ அவர் அதுக்கு கீழே இருந்தா நம்ம யார ஆப்போசிட்ல இருக்கிற வேற ஒருத்தரை பை பண்ணணும் காலை. அப்ப அவரை எந்த விலையில வாங்கணும், அதுக்கு அவருக்கு கால்குலேஷன்ஸ் வேல்யூஸ் வரும். அங்க அவர் அந்த விலையில எடுக்கணும். அவர் இதுக்கு கீழே தான் இருக்காரா, 92 ரூபாய் கீழே தான் இருக்காரா மேலதான் இருக்காரா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு லைனை போட்டு இது கீழே தான் இருக்காரு அப்படின்னு கிடையாது. ஃபால்ஸாவே மேல நிற்பாங்க, இல்ல ஃபால்ஸாவே கீழே நிற்பாங்க. டக்குன்னு ஒரே இதில் தூக்கிடுவாங்க, இல்ல மேல இருந்து ஒரே இதில் இறக்கிடுவாங்க. அதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே போல ஒரு வேல்யூ ஒரு குறிப்பிட்ட விலையில போயிட்டு அதை எதர் திரும்பி ஆகணும், ஆர் கீழே வந்தாலும் அங்கிருந்து ஒரு விலையில திரும்பணும், ஆர் அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகணும். இதுல இருந்து கீழே திரும்பணும், ஆர் அங்கிருந்து மேல போகணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட புள்ளிகள்ல அதை நடந்து தீரணும். அதுக்கு சட்டன் ரூல் இருக்கு, அதுக்கு கால்குலேஷன்ஸ் வேல்யூஸ் இருக்கு. அதனுடைய என்ட்ரி எங்க எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணுமா வைக்காம பண்ணணுமா எல்லாமே அது கூட பொருந்தும். ஓகேங்களா. அப்போ அதற்கேற்றால் போல் நீங்க பயிற்சி எடுத்து வர்த்தகம் பண்ணுங்க. இதனுடைய நோக்கம் நான் இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லிங்க நிஃப்டினுடைய டைரக்ஷன் சொல்வதற்கு மட்டுமே இதை பயன்படுத்துறேன். அதே போல 92 ரூபீஸ் வந்தா மட்டும் அங்க நியரா இருக்கும்போது நீங்க எடுத்துக்கோங்க உங்க டிசிஷனை. இல்லையா விட்டுருங்க, இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வேல்யூ எல்லாம் தெரியாது. நமக்கு 1000 மைண்ட் அந்த ஆப்ஷன்ஸுக்கு ஏறினாலோ அல்லது இறங்கினாலும் நம்ம கால்குலேஷன்ஸ் எங்க போனாலும் இருக்கும். ஓகேங்களா. அப்போ அதற்கேற்ற போல் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இதனுடைய நோக்கம் அங்க வரும்பொழுது உங்க முடிவு எடுத்துக்கோங்க. நீங்க ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க, அதை சார்ந்து எந்த இதனாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.